அவங்க அப்பா வந்து அவங்க சமுதாயத்தில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா அவர் தான் அந்த காரியக்காரவங்க அப்படிலாம் சொல்லுவாங்களா அப்படி நின்று தீர்ப்பு வழங்குவார். எல்லா வீட்லயும் அம்மாங்க தான் அந்த மாதிரி விரும்புவாங்க. எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா அப்பா வந்து மற்ற எல்லாத்துலயும் பெண் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றவரு, நான் சென்னைக்கு போறேங்க, இனிமே நான் சென்னையில தான் வேலை பார்க்க போறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன செகண்ட் அவங்க கதறி அழுதுருக்காங்க. அந்த காதல் தீ எப்பயுமே காதல் எப்படி தெரியுமா வளரும்? நோ 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 நம்ம வீட்லயோ எங்கேயோ சொல்ல 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 ஏன் நோ எதுக்கு நோ, இனிமேல் அவரை சந்திக்க மாட்டேன், அவரோட பேச மாட்டேன், காதலை முறித்துக் கொள்கிறேன். நான் விரும்பினவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறதுல சரி, 2 பேருமே வந்து ஈக்குவல் தான். வணக்கம். மீண்டும் அவளின் குரல். கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. இன்னைக்கு சுவாரஸ்யமான ஒரு காதல் கதை. காதல் கதைனா இந்த காலத்து காதல் கதைன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு 50களில் 60களில் நடந்த காதல் கதை மாதிரி தூய்மையான காதல் கதை. இன்னைக்கு அந்த காதல் கதையை கேட்க நம்மோட இணைந்து வந்திருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு சுபஸ்ரீ. அவங்கள பற்றி அவங்களே சொல்லுவாங்க. வணக்கம் சுபஸ்ரீ. வணக்கம் மேம். என் பேர் சுபஸ்ரீ. நான் விஸ்டார் அகாடமி மதுரையில் வச்சு நடத்திட்டு இருக்கேன். நீட் கோர்ஸ்ல இருந்து லேடிஸ்க்கு தேவையான டெய்லரிங் கோர்ஸ், ஆரி கோர்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு அக்காவை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க சொல்ற கதையை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா உட்காந்துருக்கேன். இவங்க என்னுடைய தோழி ஒருத்தவங்க. நான் வந்து அவங்க பேர் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனால கதையின் நாயகன் கதையின் நாயகி அப்படின்னு சொல்கிறேன். சரியா? இது என்னென்னா, கதையின் நாயகி வந்து மதுரை கிடையாது, ராஜபாளையத்தில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா, சமுதாயத்தில் ஒரு கட்டுக்கோப்பான குடும்பம். அவங்க அப்பா வந்து அவங்க சமுதாயத்தில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா அவர் தான் அந்த காரியக்காரவங்க அப்படிலாம் சொல்லுவாங்களா அப்படி நின்று தீர்ப்பு வழங்குபவர். அவர் வந்து குழந்தைங்களை அவ்வளோ கட்டுப்பாடாக வளர்த்துருக்காரு. அவருக்கு இந்த காதல் இதெல்லாம் பிடிக்காது. குடும்பத்தோட தலைவன் அவர். அவங்க மனைவி வந்து அவங்க குடும்பத்துக்கு மூத்த பெண். 2 பேரும் திருமணம் ஆனதும் அவங்க குடும்பத்தையும் பார்க்கணும், தன்னுடைய குழந்தைகளையும் பார்க்கணும் அப்படின்றதுனால அவர் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார். யாருன்னா, கதையின் நாயகியின் தந்தை. அவங்க கதை நாயகிக்கு அக்கா ஒருத்தவங்க, அண்ணா ஒருத்தவங்க, இவங்க 3வது. சரியா? ஸோ இவங்க வந்து அப்பா வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தாதான் குடும்ப சூழ்நிலைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. மனைவி கையில் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. அந்த அம்மாவும் தன் கணவரின் குடும்பத்தையும் பார்த்துட்டு தன் பிள்ளைங்களையும் ரொம்ப கட்டுப்பாடாக வளர்த்துருக்காங்க. 3 பிள்ளைகளுமே நல்லா படித்து நல்ல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. கதையின் நாயகி வந்து டிப்ளமா படித்து அந்த டிப்ளமா இன் ஆர்கிடெக்ட்லேயும் சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு குடும்பத்தோட சூழ்நிலையை புரிஞ்சு ரொம்ப நல்லா ஒழுக்கமாக வளர்ந்துருக்காங்க. அப்புறம் பிள்ளைங்க வளர்ந்தோடனே அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளைங்களாம் ஆகிடுச்சு, அதனால் என்ன செய்கிறது, திருப்பி நம்ம இந்தியாவுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. வந்து மதுரைக்கு வந்துடுறாங்க. வந்தால் அவங்க அப்பாவோட ஒரே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல ஒரு குணம் என்னென்னா, பெண்கள் தங்கள் கையில் தான் இருக்கணும் வாழ்க்கை. ஒரு ஆணையோ வேறு யாரையோ டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ என்னுடைய பெண்கள் வேலைக்கு போகணும், அவங்க வருமானத்துல அவங்க சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கோட்பாடு. எல்லா வீட்லயும் அம்மாங்க தான் அந்த மாதிரி விரும்புவாங்க. எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா அப்பா வந்து மற்ற எல்லாத்துலயும் பெண் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றவரு. ஆனா இந்த வருமானம் தன் காலில் தான் நிற்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெமனா இருந்திருக்காரு. அப்படி இருக்கும் போது இவங்க படிப்பு முடிச்சதுனால நீ வேணா வேலைக்கு போயிட்டு வாமா அப்படின்றாங்க. கதையின் நாயகி என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல வேலைக்கு ரெடியாக இருக்காங்க. சந்தோஷமாக வேலைக்கு கிளம்பி வந்திருக்காங்க. எங்கன்னா, மதுரையில் ஒரு பிரபலமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலைக்கு வந்திருக்காங்க. முதல் நாள் கதவை தட்டியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு தான் அவங்களோட வாழ்க்கையின் கதவை ஒருத்தர் திறக்க போறாரு, அவர் தான் இவர்னு தெரியாம இவங்க தட்டியிருக்காங்க. அங்க திறந்தவர் யாருன்னா, நம்ம கதையின் நாயகன் தான். நாயகனும் நாயகியும் கதவை திறக்கும் போது மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வெல்கம் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலைகளை அவர் தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க நாயகியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னன்னா, அவர் வந்து தன்னுடைய சீனியர், தனக்கு எல்லாமே சொல்லி தருவாரு. நாயகன் என்ன குடும்பம் எப்படின்னா, அவரும் மதுரை மேலூர்ல தான் இருந்திருக்காங்க. அவங்க தாத்தா வந்து
பிரபல தொழிலதிபர். ஒரு தொழிலில் இல்லை, பல தொழில்கள் செய்து வெற்றி பெற்றவர். ஸோ அவங்க குடும்பம் அங்கே தான் இருக்குது. அவரோட அப்பா அந்த தொழில் தான் பார்க்குறாரு. தம்பியும் அவரை மாதிரியே படித்து வீட்டில் இருக்காரு. ஸோ இவ்வளோ தான் அவரோட குடும்பம். ஆனால் அவருக்கு தன்னுடைய சொந்த தொழிலை செய்ய விருப்பம் இல்லை. நான் படித்த அவரும் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, டிப்ளமா இன் இன்ஜினியரிங்கு. அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் படித்த கல்லூரி பள்ளி படிப்புலேயே நான் வேலை பார்க்கணும்னு விரும்புகிறேன். அதனால் என் படிப்புலேயே நான் வேலை பார்க்கணும்னு வீட்டை விட்டு, அதாவது மேலூரை விட்டு வெளியே வந்துட்டார். அவரும் மதுரைக்கு வந்து இந்த பிரபல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டு அவரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இந்த நாயகனுடைய குணம், சிரிப்பு, அமைதி, பொறுமை, வேலையை வந்து கற்றுக் கொடுக்குற விதம், அப்புறம் பெண்கள்கிட்ட அவர் எவ்வளோ அழகாக பழகிறாரு, இதெல்லாம் நம்ம நாயகிக்கு மரியாதை தான் வந்துச்சு, காதல் கிடையாது. நாயகனுக்கு ஆனால் இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா, இவ்வளோ அடக்கமான பொண்ணா, இவ்வளோ நல்லா இருக்காங்களே, அமைதியாக பேசுகிறாங்களே, தன்மையாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாயகி மேலே ஒரு காதல் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படியே 3 மாதம் ஓடிருக்கு. அவருக்கு அந்த அலுவலகத்திலேயே வேலை பார்க்குற ஒரு சீனியர் மெம்பரை ரொம்ப பிடிக்குமா. எதுனாலும், எந்த குடும்ப பிரச்சனை, ஆஃபீஸ் பிரச்சனை எதுனாலும், இல்லை ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னாலும் அவர் என்ன பண்ணுவாராம், அந்த சீனியர் மேடத்திட்ட தான் கேட்பாராம். அப்படி அந்த சீனியர் மேடத்திட்ட சொல்கிறாராம், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குது என்னை பற்றின்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த சீனியர் மேடமும், என்னப்பா இப்போ தான் வந்து 3 மாதம் ஆகுது, அந்த பொண்ணை பார்த்தாலும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருக்குது, அவங்க குடும்ப கதையை கேட்டாலே காதல்லாம் அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்குப்பா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பரவாயில்ல மேடம், எனக்காக கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சீனியர் மேடம் என்ன பண்ணியிருக்காங்க, லன்ச் ஹவரில் இவங்கக்கிட்ட வந்து, ஏம்மா நம்ம இதில் வேலை பார்க்குறாரே அவரை பற்றி நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை மேடம் அவர் ரொம்ப நல்லவர் சார் அப்படிங்கிற ஒரு மரியாதை எனக்கு அவர் மேலே உண்டு. ஏன்னா அவருக்கு எனக்கு வந்து இந்த 3 மாத காலமாக வேலையை சொல்லி கொடுத்தாரு, அன்பாக பேசுவார், எல்லா பெண்கள்கிட்டையும் அவர் நடந்துக்கிற விதமும் பேசுகிற விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை மேடம், ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்க அதை தான் நோட் பண்ணுவாங்க, மற்ற பொண்ணுங்கள்ட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஆமாம், ஆண்களை வந்து பெண்கள் உடனே இவர் நல்லவரா இவர் கெட்டவரான்னு எடை போட்டுடுவாங்க. இது வந்து நம்ம காலத்து பெண்கள், இந்த காலத்து பெண்கள் தெரியலை. பட் எங்கள் காலத்தில் ஒரு 10 பேர் இருந்தால் அந்த 10 பேரில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஒரு நாள் பழகுனாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, அப்பா அதை அவங்க போய் சொல்கிறாங்க, எப்பா இந்த மாதிரி உங்கள் மேலே வேறு எதுவும் இல்லையாப்பா, அவங்களுக்கு வந்து உங்கள் சார் அப்படின்ற அளவில் தான் மரியாதை இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இதுக்கிடையில் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. மதுரையிலையும் அவங்க கம்பெனி பிரான்ச் இருக்குது, சென்னையிலையும் அவங்க கம்பெனி பிரான்ச் இருக்குது. அவர் சென்னைக்கு மாற்றலாகி போக போகிறாரு. அவருக்கு மாறுதல் வந்ததுலேருந்து தாங்க முடியாத வருத்தம். ஐயோ நம்ம போகிறோமே, இவங்களை விட்டுட்டு போகிறோமே, நம்மளே காதலிக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் நம்ம காதலை வந்து அவங்கக்கிட்ட சொல்ல அவங்களும் அதை ஏற்றுக்கலை, இந்த நிலையில் நம்ம எப்படி போகிறோம் தவிச்சிருக்காரு. அப்புறம் தவிச்சு முடிச்சு இவங்களுக்கு வந்து நீ என்ன நினைக்கிற அவரை பற்றின்னு கேட்டதுலேருந்து இவங்க வந்து அவரை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே. ஆனால் அவங்களுக்கு மேம்போக்க அவர் மேலே காதல் வந்துச்சா அப்படின்னா இல்லைங்கிறாங்க. ஆனால் அவங்கள அறியாமல் ஆள் மனசில் அவங்களுக்கு அவர் மேலே அவங்கள அறியாமலே காதல் வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கு. இது அவங்களுக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஒரு இன்சிடெண்ட்டில் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து இவர் சென்னை கிளம்பணும்ல, ஸோ நாள் நெருங்க இவர் வந்து துடிக்கிறாரு, ரொம்ப எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுறது, எல்லார்கிட்டையுமே போகிறவருக்கு நாள் கூப்பிட்டு நான் சென்னை போகிறேன்னு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே போயிருந்துருக்காரு. கரெக்டாக ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருக்கு. இவங்கக்கிட்ட வந்து நான் சென்னைக்கு போகிறேங்க, இனிமேல் நான் சென்னையில் தான் வேலை பார்க்க போகிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன செகண்ட் அவங்க கதறி அழுதுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு தெரியல அவர் போக போகிறாங்கன்னு தெரியும், ஆனால் அது வந்து தன்னை பாதிக்கணும் அவங்க நினைக்கல. ஆனால் இன்னையோட இவர் போயிடுவாரா, நேருக்கு நேரம் வந்து பேசவும் இனி நம்ம பார்க்க முடியாதுங்கிற ஒரு பயம் வந்து. இன்னொன்று என்னன்னா அவங்க அதை தான் சொல்கிறாங்க, அவ்வளோ நாள் அது காதல் தானா, இதுதான் காதலா அப்படின்லாம் தெரியல, ஆனால் என்னை அறியாமலே எனக்கு அவர் மேலே ஒரு காதல் உண்டாயிருந்திருக்கு அப்படி சொன்னோடனே அழுதுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நடந்தே போனாங்க ரொம்ப தூரம், அழுதுகிட்டே ரோட்டில் அழுதுகிட்டே நம்ம எதுக்கு அழுகிறோம்னு அவங்களுக்கே தெரியாமல் நைட்டெல்லாம் அழுது அப்படியே போயிருக்காங்க. இவருக்கு ஒரு சந்தோஷம், இந்த பொண்ணு காதல் இல்லாமே அழுக போகுது, இந்த பொண்ணுக்கு நம்ம மேல காதல் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சந்தோஷம் அவருக்கு. இவர் என்ன பண்றாரு, ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாத்தையும் போய் ஏன் அழுதாங்க கேளுங்க, அவங்க ஏன் அழுதாங்கன்னு கேளுங்க, நீங்களாம் அழுதீங்களா
அப்போ அவங்களுக்கு என் மேலே விருப்பம் இல்லைன்னா அவங்க அழுதுருக்க மாட்டாங்களே. அப்போ அவங்களுக்கு இருக்கணுன்னே, இல்லைப்பா அவங்களுக்கு இல்லையாம்ப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவர் போயிட்டார் சென்னைக்கு. இவங்க மதுரை ஆஃபீஸ்லேயும் அவர் சென்னை ஆஃபீஸ்லேயும் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் அவரால் அங்கே வேலை பார்க்கவே முடியலையாம். ஒரு நாள் அவருடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவங்க வேற ஜாதி, ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லி பார்த்தேன், ஆனால் அவங்களுக்கு என் மேலே காதல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அவங்கள தாம்மா பண்ணுவேன் அப்படின்னு அம்மாட்ட சொல்லியிருக்காரு. உடனே அவங்க அம்மா, இங்கே பாரு தம்பி, இது நமக்கு ஒத்து வராது, நீ அந்த பொண்ணு விரும்பலைன்னு சொல்ற, வேற ஜாதின்னு சொல்ற, இன்னும் அந்த பொண்ணு உன்னை எதுவுமே சொல்லலைங்கிற, இதில் நீ என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்ற, ஒரு காலமும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு ஸ்ட்ராங்காக அவங்க அம்மா நோ சொல்லிட்டாங்களாம். உடனே இவர் அம்மா நோன்னு சொன்னாலும் அந்த காதல் தீ, எப்பயுமே காதல் எப்படி தெரியுமா வளரும், நோ 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 நோன்னு நம்ம வீட்டிலையோ எங்கேயோ சொல்ல சொல்ல சொல்ல, ஏன் நோ எதுக்கு நோ அப்படின்னு எப்பயுமே காதலை கண்டுக்காம விட்டா கூட அது பாட்டு கிடக்கும். எதிர்ப்புகள் வளர வளர அந்த காதல் அதிகரிச்சுட்டே போகும். அவர் காதல் தீ பயங்கரமா குளிர்ந்து விட்டு எரிஞ்சிட்டு ஃபோன் பண்ணியிருக்காரு அதே சீனியர் மேடத்திட்ட, மேடம் இந்த தடவை ஒரு தடவையாவது கேட்டு சொல்லுங்க மேடம், ஏன் அழுகணும், எப்பா நாங்களும் பல முறை கேட்டுட்டோம்ப்பா, அந்த பொண்ணு அப்படிலாம் சொல்லலைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரி இருந்தாலும் உனக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதே மாதிரி ஃப்ரீ டைம்ல கேட்டிருக்காங்க, எப்பா உன்னை அவர் ரொம்ப விரும்புகிறானா, நீ போகிறப்ப எதுக்குப்பா அழுத அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, மேடம் இன்னும் எனக்கு அவர் மேலே இருக்கிறது காதல் இல்லை, அவர் மேலே இருக்கிறது எனக்கு மரியாதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இவர் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா வேலையும் சரியாக பார்க்க முடியல, மன கஷ்டம், ஒரு ஒரு நார்மலான ஒரு மனுஷனாக நம்மளால் வாழ முடியல. எஸ்ஸா நோவான்னு தெரிஞ்சுக்கும். அக்கா, இப்போ ஒரு ஆண் மற்ற பொண்ணுங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, அவங்க அம்மாட்ட கூட சொல்லிட்டாங்க தைரியமா, ஆனா அந்த பொண்ணுகிட்ட நேரடியா போய் நான் இந்த மாதிரி விரும்புறேன், நீ என்ன விரும்புறேன்னு கேட்கறதுக்கு ஒரு தைரியம். எவ்வளோ தயக்கம் பாருங்களேன். அந்த காலத்துல அப்படிதான். அந்த காலம்ன்ற இது என்ன குறைஞ்சது 15லேருந்து 18 வருஷத்துக்குள்ள இருக்கும், சரியா? அப்ப தவிச்சிட்டு என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வச்சிருவோம். அதே சீனியர் மேடத்திட்ட, நான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்றேன், அவங்க எஸ்ஸா நோவான்னு எனக்கு சொல்லிட்டோம். நோன்னு சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமா இதுக்கப்புறம் நான் அவங்கள டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், என் வழியில் நான் போறேன், அவங்க வழியில் அவங்க போட்டோம், அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்னே சரின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லி முடிவா ஒரு ஃபைனலுக்கு வந்துடணும். எவ்வளவு நாள் தவிச்சுக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த சீனியர் மேடம் சொல்லிட்டாங்களா, எம்மா இத்தனாம் தேதி உன்னை கூப்பிட்டு பேச போறாராம், எஸ்ஸா நோவா கிளியரா சொல்லிடு, பாவம் நல்ல பையன், அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ற, எஸ்ஸா நோன்ற கிளியரா சொல்லிடு அப்படின்னு சொன்ன அன்னையிலேருந்து இவங்களுக்கு தூக்கமே வரலையாம். நம்ம உண்மையிலே விரும்புகிறோமா விரும்பலையா, இது நடக்குமா, நம்ம குடும்பம் பயங்கர கட்டுக்கோப்பான குடும்பமே, என்ன சொல்லலாம் என்ன செய்யலாம்னு இவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க குடும்பம் எப்பயுமே சாமி மேல ரொம்ப பக்தி. இவங்க சாமி ஐயனார் சாமின்றாங்க. சிவலிங்கம் தான், லிங்க வடிவத்துல தான் இருப்பாராம், ஆனா ஐயனார்ன்றாங்க. ஏன்னா அந்த சாமி கிட்ட எப்பயுமே அவங்க ரொம்ப நம்பிக்கை, எதுனாலும் அங்கதான் சத்தியம் பண்றது, எழுதி போட்டு கேட்கறது எல்லாமே பண்ணுவாங்களாம். அதே சாமியை வீட்லயும் வச்சிருப்பாங்களாம். ஸோ இவங்க முடிவு பண்ணாங்களாம், நம்ம குங்குமம் விபூதி ரெண்டையும் கட்டி போட்டு பார்ப்போம், அவர்கிட்ட சொல்லுவோம், ஏன்னா எனக்கும் பிடிச்சிருக்கு உள்ளர கொஞ்சம், ஆனால் நடக்குமா நடக்காதான்ற தயக்கம். ஸோ நீ சொல்லு, அவர் தான் எனக்கு கணவனா வருவாரு அப்படின்னா எனக்கு குங்குமம் கொடு. சாமியை எதுக்கெல்லாம் தூதா கூப்பிடுறாங்க, நிறைய படங்கள் பார்த்துருக்கோம்ல, அப்பயே போடுவோங்க, பூசாரி கொடுப்பாப்ல. அதே என்ன இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீ இவர் தான் அப்படின்னு சொன்னா எனக்கு உயிரே போனாலும் இந்த காதலை காப்பாற்றுவேன், நோன்னு நீ சொல்லிட்டேன்னா நோங்கிறதுல நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், சிவபெருமானே ஐயனாரே இது உன்னுடைய பொறுப்புல விடுறேன், நீ முடிவு சொல்லின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போட்டு பார்த்துருக்காங்க. பார்த்து எடுத்தா குங்குமம் வந்துருச்சு. அப்போ இவங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு பிடிக்க போய் தானே போட்டு பார்க்குறாங்க. உடனே அன்னைக்கு ஸ்ட்ராங்காக முடிவெடுத்தாங்களாம், உலகமே எதிர்த்தாலும் உயிரே போனாலும் எனக்கு அவர்தான் கணவன், அவ்வளோதான், என் காதல் உண்மையானது, இன்னையிலேருந்து ஏன்னா கடவுளே எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு, இன்னையிலேருந்து நான் அவரை விரும்புகிறேன். பொண்ணுங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுட்டா அந்த நாள் வந்துச்சு. அவர் அங்கே படன்னு இருக்காரு, ஐயோ இந்த அம்மா வேணும்னு சொல்ல போதா வேணும்னு சொல்ல போதான்னு இவங்களுக்கு இங்கே படபடப்பு. ஏன்னா வாழ்க்கையில் முதல் காதல் மாதிரி பட்டர்ஃப்ளை எல்லாம் மறக்குது, அது கூசுறது. ஆனால் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக சந்தோஷமாக வந்திருந்தாங்களாம். ஃபோன் அடிக்குது, அப்போல்லாம் லேண்ட்லைன் தான், இந்த மாதிரி ஆஃபீஸில் எல்லாமே லேண்ட்லைன் தான். அது செல்ஃபோனுங்கிறது இப்போ காஸ்ட்லியான பொருள். ஸோ லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணதும் எடுத்ததும் கேட்குறாராம், என்னங்க மேடம் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சார்
நான் உங்களை விரும்புகிறேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, மற்ற காதலர்கள் போல நான் ஊர் சுத்துறதோ அங்க வரதோ இங்க வரதோ எதுவுமே நோ. ஏன்னா எங்க வீடு அப்படிப்பட்ட வீடு. அதனால நம்ம 2 பேரும் ரொம்ப டீசெண்டா லவ் பண்ணுவோம். வேற எந்த இதுவுமே டச்சிங், பிசிக்கல் டச்சிங்கோ எதுவுமோ இல்லாம நம்ம ஒரு நல்ல காதல். அப்போ இவங்க சில கதைகள்லாம் சொல்லும் போது எனக்கு ஒரு படம் காதல் கோட்டைன்னு ஒரு படம், அஜித்தும் நம்ம தேவயானி மேடமும் 2 பேரும் வந்து பார்க்காமே காதல் பண்ணுவாங்க. அப்போ இவ அஜித்தை தேடி வரதும், அஜித் தேவயானி மேடத்தை தேடி வரதும், அப்போ வந்து ஒரு ஆட்டோல வரும்போது அந்த ஆட்டோக்கார் சொல்லுவாரு, தலைவாசல் விஜய் தான் ஆட்டோக்கார். அப்போ எய்த்தாப்புல பைக்ல 2 லவ்வர்ஸ் ரொம்ப அசிங்கமா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. அப்பா சொல்லுவாரு, இந்த காதல் நாய் காதல், உங்க காதல் தான் புனிதமான காதல் அப்படின்னு சொல்லுவாரு. நான் எப்பயுமே என் தோழி இந்த கதைக்குரிய நாயகி கிட்ட அதுதான் சொல்லுவேன், உங்களுடைய காதல் புனிதமான காதல். ஏன்னா அடுத்து நடக்கிற நிகழ்வுகள்லாம் நான் சொல்றேன், உங்களுக்கே ஏன் புனிதமான காதல்னு புரியும். சரியா? அப்படி போய்கிட்டு இருக்கா. அப்போ வந்து இவங்க சொன்னோடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் என்ன சொல்லிட்டாரு, சரி நீங்கள் எப்போ சொல்றீங்களோ அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம். உங்களுக்காக எத்தனை வருடங்கள் ஆனாலும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுல 2 பேருமே உறுதியா இருக்காங்க. ரைட்டா? இப்போ ஒரே ஆஃபீஸா, பிரான்ச் தான் வேறையா, எப்போ பார்த்தாலும் 2 பேரும் மதுரை டு சென்னை ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கு. இதுல யார் ஒரு வில்லன்? எப்பயுமே காதல் சொல்லிட்டா ஒரு வில்லன் உள்ள நுழைவார்ல, அப்படி ஒரு வில்லன் வராரு. யாருன்னா இந்த நாயோட அண்ணனோட ஃப்ரெண்டும் அந்த கம்பெனிலே வேலை பார்க்குறாரு. ஸோ அவர் நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. லிஸ்ட் ஒரு எப்பயுமே லேண்ட்லைனுக்கு பில் கட்டுறது வரும். பார்த்தா சென்னை டு மதுரை, சென்னை டு மதுரை, சென்னை டு மதுரை. இன்னும் இருப்பே இல்லாமல் சென்னை டு மதுரை பில்லு இவ்வளோ வருது, என்ன பிரச்சனை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பண்ணா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இங்கே ஏதோ ஓடுது. குடும்ப நண்பரா நம்ம வந்து பார்த்துட்டு சும்மா, அந்த காலத்துலலாம் வில்லன் ரோல் எல்லாரும் அண்ணனா இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துப்பாங்க, நாளைக்கு நம்ம மேலே தப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக நம்ம நாயகியோட அப்பாவை போய் பார்த்து அப்பா கிட்ட சொல்கிறாரு, சார் இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, பட் இப்படி நடக்குது, நீங்கள் என்னன்னு பார்த்துக்கோங்கன்னு முடிச்சு போட்டுட்டு தீய பற்ற வச்சுட்டு கிளம்பி போயிட்டார். அவங்க அப்பாவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க அப்பா வந்து தன்னுடைய பொண்ணை ரொம்ப கட்டுக்கோப்பாக வளர்த்துருக்காரு. இன்னொன்று, அவங்க குடும்பத்தில் எந்த சந்தேகம் வந்தாலும் எந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுனாலும் அவங்ககிட்ட தான் கேட்பாங்க. ஸோ அதனால இவ்வளோ நல்ல பொண்ணு இவ எப்படி விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு நாள் பொறுமையாக ஒரு கேக் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசி அதிசயமாக இருக்கு. ஏன்னா அப்பா இன்னைக்கு நம்மளை வந்து கூட்டிகிட்டு வராங்க. மெல்ல பேசி, இந்த மாதிரி அண்ணாவோட ஃப்ரெண்டு சொன்னாருமா, அது உண்மையா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ பார்த்துக்கோ, இனிமே இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீ பாட்டு வேலைக்கு போகணுமா வந்தமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலான தோரணையில் சொல்லியிருக்காரு. இவங்க அப்படியே ஆடி போய், அப்படி அம்மாவா இல்லையா அந்த பதில் கேட்கல, நீ அவ்வளோதான் தெரிஞ்சு அவருக்கு ஓகே இது பொண்ணு லவ் பண்ணுதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சொல்லிட்டு போய் இவங்களுக்கு ஒரு பயம். ஆனால் வேலைக்கு விட்டுருக்காரு. 1 வாரம் தான். திடீர்னு சித்தப்பா வந்திருக்காரு. வந்து அப்பாவும் அம்மாவும் உன்னைய எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, நீ எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு நம்மளை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்கன்னு இவங்க போகிறாங்க. போகிறப்ப பஸ்லேயே சொல்கிறாரு, இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலில் அந்த பையன் வேண்டான்னு சத்தியம் வாங்க போகிறாங்களாம், அப்படி நீ சத்தியம் பண்ணி தரலைன்னா அம்மாவும் அப்பாவும் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாங்களாம், இதில் அப்பாவும் அம்மாவும் உறுதியாக இருக்காங்கன்னொடனே அப்படி அழுதுருக்காங்க. அப்பா அம்மா தற்கொலை பண்ணி சாக போகிறாங்களா அப்படின்னு கத்தரி அழுதுருக்காங்க. என்ன செய்யுதுன்னு தெரியலையே நம்ம அப்படின்னு சொல்லி அழுதுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அன்றைக்கி நைட்டு அந்த வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க, சித்தப்பா வீட்டில். சித்தப்பா பையன் இவங்களுக்கு தம்பி. அவர் சொல்லியிருக்காரு, சாமி கொடுத்து தானே நீ லவ் பண்ண, இப்போ சாமி உனக்கு சொல்லிடுச்சுல, அப்போ நீ அதே சாமியை கும்பிட்டுக்கோ. ஐயா ஐயனாரே உனக்கு வந்து தெரியும்ல நான் விரும்புறது, நீ பர்மிஷன் உத்தரவு கேட்டுட்டு நான் விரும்புகிறேன், அதனால சத்தியம் வாங்க போகிறாங்களாம். நான் அந்த பையன் சொல்லியிருக்கான், பொய் சத்தியம் பண்ணி கொடுக்கா, அதனால தப்பு இல்லைக்கான்னு சொல்லியிருக்கான். இவங்களும் சரி பொய் சத்தியம் பண்ணிடுவோன்னு மனசெலவில் சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு பொய் சத்தியம் பண்ணுறாங்க. இங்கே சாமி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவ்வளோ கிளியராக தெரியும். அடுத்த நாள் போகிறாங்க, சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து
குலதெய்வம் போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் உடைச்சி சத்தியம் வாங்குவாங்களாம். அவங்க அப்பா ஒரு பேப்பரில் எழுதியிருக்கார், இனிமேல் அவரை சந்திக்க மாட்டேன், அவரோட பேச மாட்டேன், காதலை முறித்துக் கொள்கிறேன், என் தந்தை யாரை திருமணம் செய்யணும் சொல்றாரோ அவரையே நான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லி எழுதி எழுதிட்டார். வாசிக்க சொல்லிட்டார். வாசிமான் இவங்க அப்படியே அழுதுகிட்டே வாசிச்சிருக்காங்க. வாசதும் பூசாரிகிட்ட தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, எல்லாரும் அப்படியே பயபக்தியோடு, இவங்க மட்டும் கத்தரி அழுதிருக்காங்க. பயபக்தியோட தேங்காவை உடைச்சா, தட்டுன்னு உடைச்சா தேங்காய்க்குள்ள வந்து கருப்பாக ஒழுகுதான். தேங்காய் அப்படியே அள்ளி போய் கொதன்னு ஒழுகுதான். அப்படி கீழே போட்டாராம் பூசாரி. அவங்க அப்பா அம்மா ஷாக்கா, என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, சத்தியம் பொய் சத்தியம் சாமி காட்டி கொடுக்கறாரு. அவங்க அப்பா அடி வெளுக்கிறாராம், பொய் சத்தியமா பண்ற, பொய் சத்தியமா பண்ற, என்ன உன்னை வந்து சாமி இந்த வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி இவங்க அப்படி, ஐயனாரே உன்னை நம்பிதானே நீ இப்படி பண்ணிட்டேயே அப்படின்னு சொல்லி இவங்க கத்தரி அழுகுறாங்களாம். சொந்த வந்தவங்களும் பதிலே சொல்லாம, ஏன்னா இது ஃபேமிலி மேட்ரு, நம்ம தலையிடக்கூடாது. சொல்ல வந்தோம்னா அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். உடனே பூசாரி சொல்றாராம், இது நடக்கிறது தான். கடவுள் எப்பயுமே நம்மளுக்கு நல்ல வழி தான் காட்டுவாரு, அது போராடினாலும் நம்மளுக்கு என்ன பூசாரிகிட்ட சொல்றாராம். பூசாரி, இதெல்லாம் நடக்கிறது தான் சாமி அப்படின்னா. அவங்க அப்பா, இல்லை என் வாழ்க்கையில நான் இத்தனை வருஷம் தேங்காய் உடைச்சிருக்கேன், நடந்ததே இல்லை. சரி பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்லை, இன்னொரு தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தேங்காய் வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு கும்பிடுறாங்களாம். கடவுளே, இந்த தேங்காய் நல்லா உடையணும், நல்லா உடையணும், என்னை காப்பாற்றி விட்டு, நான் பொய் சத்தியம் பண்றேன்னு ஏன் இப்படி காட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லி இவங்க நல்லா சாமியை கும்பிட்டு இருக்காங்களா. திருப்பி பூஜை பண்ணி திருப்பி வாசிக்க சொல்லி திருப்பி சத்தியம் வாங்குறாங்களாம். திருப்பி சத்தியம் பண்ணிட்டு திருப்பி தேங்காய் உடைக்கிறாங்களாம். டப்புன்னு திருப்பி அள்ளிக்கு பார்த்தா புதன் கொட்டுதான். ரெண்டாவது தேங்காவும் அள்ளிக்கு கொட்டுதுன்னு ஃபர்ஸ்ட் டைம்னா ஏதோ ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. செகண்ட் டைமும் வருதுன்னா உளுந்து புரண்டு அழுகுறாங்களாம். அவங்க வீட்டில் அட்டி விழுகுதான், நீ ஏமாத்துற, பொய் சத்தியம் பண்ணி, பொய் சத்தியம் பண்ணி அவன் சொல்ல தானே செய்வாங்க. அப்போ பூசாரி சொல்கிறான், சரிங்க இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம், இன்னும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இன்னொரு தேங்காய் வாங்கிட்டு வாங்கன்னு. அதுக்குள்ளேயும் சாமிக்கு இவங்களும் டீ போடுறாங்க, என்னைய நீ மாட்டி விடுறியா, நீ தான், நான் பாடு சும்மா தானே இருந்தேன், நீ தானே நான் குளிக்க போட்டு பார்த்தேன், நீ தானே குங்குமம் கொடுத்து இவன் தான் உன்னோட கணவன் சொன்ன, நான் அதனால தானே நான் வந்து இதுக்கு ஓகே சொன்னேன், இப்போ நீயே என்னை காட்டி கொடுக்கலாமா, அடுத்த தேங்காய் மட்டும் அழுகின தேங்காவா இருந்தால் இங்கே நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன், இந்த கணமே நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன், என் உயிர் இருக்கதும் போகிறதும் உன் கையில் தான், நானா நிச்சயமாக இங்கே நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப கத்தரி அழுது வேண்டியிருக்காங்க. மூணாவது தேங்காயும் வந்திருக்கு. எல்லா சொந்த பந்தங்களாம் ஆன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பார்த்தா இவங்க ரொம்ப கும்பிட்டதும் உடைச்சா அழகா வட்டமா ரெண்டு பக்கமும் அழகா விழுந்துச்சான். அப்போ பூசாரி எடுத்து காட்டுறாராம், நல்லபடியாக விழுந்துருச்சு, இப்போ அவங்க சத்தியம் பண்ணது உண்மைதான், ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி அவங்க அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சான். அப்பா அதனும் கூட முடைய ஐயனார் சாமின்னு சொல்கிறாங்க. ஐயா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஊருக்கு வந்துறாங்க. இல்ல அவங்க பொய் சத்தியம் பண்ணதுனாலதான் அப்படி நடந்திருக்குன்னு இல்ல, நீ இந்த மாதிரி செய்யாதங்கிறதுக்காக கூட கடவுள் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இல்ல அதுவும் எடுத்துக்கலாம். சாமி வந்து பொய் சத்தியம்ன்றதை ஏத்துக்காதுல. அப்புறம் இந்த பொண்ணு இந்த நிலைமையில இருக்கு, நீங்க இந்த மாதிரி செய்யாதீங்கிறத காட்டுறதுதான். அந்த பொண்ணு உள்ள விரும்புதுப்பா, ஏன்பா சத்தியம் வாங்குறீங்க, அந்த பொண்ணு அதனால பொய் சத்தியம் பண்ணுதுப்பா அப்படின்னு அவர் காட்ட பாக்குறாரு. சரி இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, சினிமால கட்டுற மாதிரியே 4 செவரு அதுக்குள்ளதான் கடக்கணும், நீ அவனை மறந்துடணும், நாங்க சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணணும், உள்ள போட்டு ஹவுஸ் அரெஸ்ட் உள்ள போட்டாச்சு. அந்த பீரியட்ல வந்து இது ரொம்ப மோசமா நடந்தது, காமனா நடந்தது. சினுக்க இருக்காங்க இதுல என்ன, இந்த இடம் தான் ஏன் புனிதமான காதல் அப்படின்னு சொல்றேன்னா, 4 வருடங்கள்ல அவங்க பிசிக்கலா பார்த்துக்கவே இல்லை, இல்லை செல்ஃபோனில் எப்போவாவது ஒரு காமன் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு ஃபோனில் தான் ஒரு, ஏன்னா வீட்டில் எல்லாரும் சுற்றி இருப்பாங்க, ஹவுஸ் அரெஸ்ட்டு எப்படியோ ஏதாவது இந்த பொண்ணு சாப்பிடாம மெலிஞ்சி 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 கண்ணெல்லாம் உள்ளே போய் ஓன்னு இருந்திருக்கா. அந்த பையனும் அதே மாதிரி மெலிஞ்சி எவ்வளோ ஓன்னு போயிருக்காங்க. இந்த பொண்ணு இப்படி போகவும் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, நம்ம ரொம்ப அடைச்சி வச்சிருக்கிறதுனால தான் இப்படி இருக்காங்க போல், அந்த ஒரு தோழியை மட்டும் நம்ம அலோவ் பண்ணுவோன்னு அந்த ஒரு தோழிக்கிட்ட கதை எதையும் சொல்லாமல் ரொம்ப நம்பிக்கையான பொண்ணு அப்படிங்கிறனால அதை மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க எப்பயாச்சும். ஸோ அப்படி ஒரு 4 தடவை
அந்த பொண்ணு ஃபோனில் அந்த பொண்ணு வரும்போது இவங்க என்ன நல்லா இருக்கீங்களா அதோட வச்சுருவாங்க, அவ்வளோதான். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒன்றுனா, சூரியன் எஃப்எம்மில், ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ரேடியோ கேட்குறதுக்கு மட்டும்தான் அலவுடு. அதனால ஒரு குட்டி ரேடியோ, அது கீழே ஒரு பெட்டு, ரேடியோ தலை மேலே வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 4 to 5 வந்து ஆர்ஜே மாயான்றவங்க காதல் காதல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இதுக்கு டெய்லி நம்ம ஹீரோ வந்து கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாராம். இந்த 4 வருஷம் ரேடியோ கேட்பாங்கன்றது தெரியும். நான் பேசுவேன், என்னைக்குனாலும் பேசுவேன்னு சொல்லி வச்சிருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுறதா, அவங்களுக்கு ஃபோன் போட்டு, நான் வந்து சென்னையிலேருந்து இந்த மாதிரி பேசுகிறேன், என்னுடைய காதலி வந்து மதுரையில் இங்கே இருக்காங்க, அவங்க வீட்டில் எதிர்ப்பு எங்கள் வீட்டில் எதிர்ப்புனால நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், உங்கள் ஷோ மட்டும்தான் அவங்க கேட்பாங்க, எங்கள் காதலுக்காக இந்த பாட்டை ஒளிபரப்புங்கள். ஆனால் என்ன லக்குனா, அவர் இந்த 4 வருஷத்தில் 3 தடவை ட்ரை பண்ணாராம். 3 தடவையும் கரெக்டாக இவங்க கேட்டாங்க. ஆனா கேட்கும் போது தனக்கான பாடல் பக்கத்துல அம்மா பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னா என்ன செய்யுது, அப்போ வந்து ரியாக்ஷனே இல்லாம தான் காட்டுவாங்களாம். எப்பயுமே ரியாக்ஷனே காட்ட மாட்டாங்களாம். அதே மாதிரி ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்வு என்னன்னா, இவருக்கும் அவங்களுக்கும் காமன் ஃப்ரெண்டு தூத்துக்குடியில் கல்யாணம். ஸோ இவங்க அப்பா வீட்லேயும் சரின்னு சொல்லிட்டாங்க, அவரும் வராரு. 2 பேரும் தூத்துக்குடிக்கு போறாங்க. ஒரே பஸ்ல போறாங்க, பக்கத்துல கலந்து போடுறாங்க. ஒரே ஒரு முறை அவர் தன்னுடைய கையை அவங்க கையில் அப்படி வச்சிருக்காரு, அவ்வளோதானா. அந்த ஒரு டச்சிங் மட்டும் அவங்களுக்கு ஆத்மாவே நடுங்கிடுச்சான். அப்படியே 2 பேருமே அழுகுறாங்க, அவ்வளோதானா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்புறம் அல்லது முன்னாடியான்னு தெரியல, பட் அவங்க லைஃப்ல அவங்க ஒரே டைம் தான் டச் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த பஸ்ல போறப்ப அந்த ஒரு தடவையுமே அதை புனிதமா நினைக்கிறாங்க. இந்த காலத்து காதல் மாதிரி ரொம்ப மோசமா இல்லாம பாருங்க, அவ்வளோ லவ் பண்ணி பிரிச்சு வச்சு எல்லாம் பண்ணி, ஆனா எந்த ஒரு தவறான செயல்களோ எதுவுமே அவங்க பண்ணல. குடும்ப பேரை அப்படி காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி 4 வருஷம் ஆனதும் சொந்த பந்தங்களாம் அவங்க சொல்லிட்டாங்களாம், அப்பா இந்த பொண்ணு எலும்பு துருமா போய்கிட்டு இருக்கு, அப்படியே செத்துரும் போல. அவங்க அண்ணனுக்கு வயசு கூட, அண்ணனுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த நிகழ்வுனால அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண முடியாமையே தள்ளிக்கிட்டே வந்திருக்கு. 4 வருஷமா அண்ணனுக்கு வயசாயிடுச்சு ரொம்ப. பொண்ணு வீட்டில் சொல்லிட்டாங்க, என்ன இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இந்த பொண்ணால என் பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கு, என் பையனுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சொந்த பந்தங்களாக சேர்ந்து, இப்போ அவனோட இதெல்லாம் ரைட்டு தான்ப்பா, அந்த பொண்ணு இதில் உறுதியாக இருக்குல்ல, விடு, அது எங்கேயா போய் நல்லா வாழட்டும், நீ கல்யாணம் பண்ண வைக்க மாட்டேன், அது ஒரு முன் உதாரணமாயிடும்னு சொல்கிறேன்ல. சொந்த பந்தங்களுக்கு இடையில இந்த பிள்ளை காதல் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு, நம்மளும் பண்ணிக்கலான்றது மாதிரி ஆயிடும் தானே நீ நினைக்கிற, விடு, நீ பண்ணாத, அந்த பொண்ணு போய் சந்தோஷமாக அந்த தம்பியோட வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி கீழே ஒருத்தவங்க குடியிருந்திருக்காங்க, தாத்தா பாட்டி. அவங்க வந்து வேற ஜாதி, ஆனால் ரொம்ப இந்த குடும்பத்து மேலே அன்பு மரியாதை. அப்பா அந்த தாத்தாவும் சொல்லியிருக்காரு, எப்பா 2 பேரும் கல்யாணம் இப்படி ஆகுது, உன்னோட பிடிவாதத்தை கொஞ்சம் விடு, சரி நீ கல்யாணம் பண்ணாத ஒதுங்கிக்கோ, நான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு போராட்டம் நடத்திருக்காரு. கடைசி இதுக்கெல்லாம் ஒரு முடிவாக அவங்க அப்பா சரி அந்த பொண்ணு அந்த பையனோட போய் வாழட்டும், ஆனால் நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி திருப்பி ஒரு லெட்ரு, என் சொந்த பந்தங்களுடன், என் குடும்பத்துடன், உற்றார் உறவினருடன் யாரோடையும் நீ பேசக்கூடாது, சொத்துல பங்கு கேட்கக்கூடாது, நாங்கள் ஒன்றுக்கு எல்லாம் பெரிய பக்கம் எழுதி, நான் பெரிய கெட்டவன் கிடையாது, காதில் கழுத்தில் கையில் போட்டிருக்கட்டும், தேவையான துணிமணி எடுத்துக்கட்டும், கிளம்பி போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கழுத்தில் ஒரு சின்ன செயினா, வேற ஒன்றுமே கிடையாதான், எதையுமே எடுத்துகிட்டு போகலையா. அவங்க அம்மா ஒரு சின்ன பெட்டியில் துணிமணி ஒரு 4 எடுத்து வச்சுட்டு, தாயே தன் மகளை கூட்டிகிட்டு போய் அந்த தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுட்டு, ஐயா என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாய்க்கு அது எவ்வளோ பெரிய வேதனை. அங்கே நம்ம தலைவன் வராரு. வந்தால் யாருமே நம்ப மாட்டீங்க, பிரிஞ்சிருந்த காலகட்டத்தில் தன்னுடைய படிப்புக்கு அடுத்த லெவல் படிப்பை முடித்து அதில் பெரிய ஆள் ஆகி, இன்டீரியர் டெக்கரேஷனில் படித்து அதுலேயும் பெரிய ஆள் ஆகி, வேலை பார்க்குற கம்பெனியில் மட்டும் இல்லாமல் பார்ட்-டைமாக நிறைய இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா, தன்னை நம்பி அந்த பொண்ணு வரும்போது நம்ம ஒரு சொத்து சுகத்தோடு இருக்கணும்னு சொல்லி ஒரு வாடகை வீடு எடுத்து, அந்த வாடகை வீட்டில் எல்லாமே ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர் எல்லாம் கட்டிலுக்கு, ஆனால் எதையுமே இது பண்ணலை, ஓப்பன் பண்ணலை, எல்லாமே க்ளோஸாக இருக்குது. தன் மனைவி கையால் வந்த பிறகு கட் பண்ணணும்னு வாங்கி வச்சு பக்காவாக இருந்திருக்காரு. அதே மாதிரி தாலி
செயின், பட்டுப்புடவை, தேவையான பொருட்கள் எல்லாமே அவரு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள மனைவியா நினைக்கல, முதலையே தன்னோட மனைவி. கரெக்ட். காதல் இந்த பொண்ணு வருவா என் கூட, அவருக்கு நம்பிக்கை. சரியா? இப்படி நடந்துச்சா, அவங்க அம்மாவுக்கு அப்படியே கண்ணீர் கொட்டுதான். இவ்வளோ நல்ல பையன். அந்த அம்மா அது வரைக்கும் அந்த பையனை பார்த்ததே இல்லையா. யார் அந்த பையன்? ஃப்ரெண்டோட வந்த உடனே 2 பையன்ல யாருப்பா அந்த பையன்னு கேட்குறாங்களாம். எப்படி தெரியல. இந்த பையன் ரொம்ப அழகா கூலிங் கிளாஸ்லாம் போட ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாராம். உடனே அவங்க அம்மாவுக்கு என்னன்னாலும் தன்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற ஒருத்தர் நல்லா இருக்காரு, அந்த வெளி உடையையும் நம்ம அழகையும் பார்ப்போம்ல, பார்த்தவங்க அம்மா கொஞ்சம் உள்ளுக்குள்ள சந்தோஷமா, சரிப்பா நல்லா பார்த்துப்போம் நான் போயிட்டு இருப்போன்னு ஓடி போயிட்டாங்க அவங்க அம்மா. அடுத்த நாள் காலையில மீனாட்சி அம்மன் கோயில்ல நல்ல பிரம்ம முகூர்த்தத்துல யாரும் சொந்த பந்தங்களே இல்லை, நட்புகள் கொஞ்சம் பேர் மட்டும் வந்து தாலி கட்டி முடிச்சுட்டு மீனாட்சி அம்மனோட சாட்சியா கல்யாணம் பண்ணிட்டாங்க, சொக்கநாதர் சாட்சியா. ஆனால் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, தாலி கட்டினோடனே எல்லாருமே போயிட்டாங்க. சரி, அவங்களோட பங்கு அதோட முடிஞ்சிச்சுல. 2 பேர் மட்டும் நடு ரோட்ல நிற்கிறாங்களா, எங்கே போகிறதுன்னு தெரியாம. அது எவ்வளோ ஒரு அப்போ அவங்க சொல்கிறாங்க, தாய் தந்தை பார்த்து திருமணம் செய்து வச்சிருந்தா எவ்வளோ சந்தோஷமான மனநிலை. ஒரு சாந்தி முகூர்த்தத்துக்கு போகிறதாகட்டும், அதை ஏற்பாடு பண்ணுறதாகட்டும், எல்லாமே எவ்வளோ ஒரு சந்தோஷமான மனநிலையாக இருக்கும். ஆனால் நம்மளாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளோ வேதனைன்னு அந்த நடு ரோட்டில் கோயிலேருந்து வெளியே வந்து அந்த 4 ரோடு சந்திக்கிற இடத்துல நானும் அவர் மட்டும் நின்னப்போ எனக்கு அப்படி ஒரு கண்ணீர் வந்துச்சு. அந்த வேதனை வந்து விவரிக்கவே முடியாது. அன்னைக்கு ஏதோ நண்பர் வீட்டில் மட்டும் 2 பேர் போயிருந்திருக்காங்க. அப்புறம் சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து சொந்த வீட்டில் நல்லா இருந்திருக்காங்க. 2 குழந்தைகள். மதுரைக்கு வந்திருக்காங்க. மதுரையில் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. கார் என்ன, வீடு என்ன, சொத்து சுகம் என்ன, ஆளே அப்பையை விட இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாயிட்டாங்க 2 பேருமே. குழந்தைங்களுக்கு ஒரு மாரல் வேல்யூ கொடுத்து நல்லா வளர்க்குறாங்க. அம்மா அப்பாவும் சேர்ந்துட்டாங்க, மாமனார் மாமியாரும் சேர்ந்துட்டாங்க. 2 பேரையுமே இப்போ நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போது அவங்க அப்பா சொல்லுவாராம், நான் பார்த்து திருமணம் செய்திருந்தால் கூட என் மகளுக்கு இவ்வளோ நல்ல கணவன் கிடைச்சிருக்க மாட்டான். இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் காதலோட வெற்றியே. நான் பார்த்து விட அப்படிங்கிற வார்த்தை நீயா தேடிக்கிட்டேன்ற வார்த்தை ஈஸியா வந்து வாங்க முடியாது. ஸோ ஒரு காதல் வெற்றி பெற்றுச்சுன்னா சமுதாயமும் சொந்த பந்தங்களும் நம்மளை பார்த்து ஆஹா எப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்றது தான் ஒரு காதல் திருமணத்தோட வெற்றியே. என்னை நம்பி வந்த பொண்ணை எப்படி வச்சுக்கிறணுங்கிறதும் சரி, நான் விரும்பினவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறதும் சரி, 2 பேருமே வந்து ஈக்குவல் தான். இது வந்து புனிதமான காதல்னால அவங்க வாழ்க்கையும் வெற்றி பெற்றுச்சு. இன்னும் இந்த கதையை கேட்குறப்ப எனக்கு இந்த கடவுள் தேங்காய் உடைக்கிற இன்சிடென்ட் ரொம்ப புல்லரிச்சு மெய் சிலிர்த்து போயிட்டேன். இது வரைக்கும் எங்கள் கதையை கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.